ஓகே. ஐ ஹோப் உங்களால் இப்போ எனக்கு தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தடவை நான் பேசுறது தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வழி இல்லாமல் ஒரு மைக் வாங்கி பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இந்த அப்டேட் கொடுத்துருங்க இந்த மைக்கில் பேசுறது ஏதோ ஒரு மெயின் கேரக்டர் வைப் தருது. ஸோ ஹாப்பி ஃபார் பீயிங் வித் திஸ் மைக். உனக்கும் ஹாப்பியாக தான், எனக்கு நீ வந்ததில் ஹாப்பி தான். அண்ட் இதுதான் இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். மைக் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த வீக்குக்கான ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா, நான் எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கிடைச்சிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் கிடைச்சிச்சு சொல்லி என்னோட வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் விட்டாங்க. ஸோ அது வந்து அதுவும் எனக்கு பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் தான் நான் போவேன். ஏன்னா எனக்கு காப்பிரைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேசி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா அந்த வீடியோவில் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் அவுட் லிஸ்டிங் எடுத்து ஒன்று ரெண்டு ஆட் பண்ணேன். அதுக்குள்ள வந்து பின்னாடி வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துருக்கு இந்த. ஸோ அந்த பாட்டுக்கு தான் இப்போ காப்பிரைட் கிளைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2000s ரிலீஸ் ஆன மாதிரி பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ அதை வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல தான் நம்ம போய் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுலேயே நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த பாட்டு காப்பிரைட் கிளைம் அந்த பாட்டை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில். டெட் லிஃப்ட் போட்டுக்கிற வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். சரி, ஓகே. திரும்ப வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ உங்களுக்கு திரும்ப காமிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்ல நீங்க என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டங்குன்னு ஒரு அழுத்திட்டு பக்கத்துல ஒரு பெல் காமிக்கும். அதையும் படாட்டு ஒரு அழுத்தி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துடும். நீங்க இந்த என் கூட ஒரு பாட்டா டிராவல் பண்ணலாம். அண்ட் நீங்க வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு தெரியும் ரொம்ப கிளம்சியா இருக்க போகுது, மெஸ்ஸியா இருக்க போகுது. இதை நான் ஃபிகர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி இல்லை நீங்க இதை பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்களும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதுதான் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான கரெக்டான பாயிண்ட். நீங்க அப்படியே எப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். we can grow together. அதுதான் எனக்கும் ஆசை. என்ன மாதிரி நிறைய பசங்க நீங்க வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு. ஆனா எதையும் நடத்து பயந்துக்கிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டு இதை பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்ல போவோம். ஓகே, ஒரு ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட் கேட்டீங்கன்னா வெயிட் வந்து 88.2 grams வந்தேன். அதாவது 200 grams வந்து. அதுக்கப்புறம் அதை குறைச்சி 87.5 kg வந்தேன். இந்த வீக் என்ன இருக்கு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ வெளியே போயிட்டு மிட் நைட் பிரியாணி அப்புறம் கொஞ்சம் ஜங்க் அது இதுன்னு சாப்பிட்டு அடி வச்சு நான் ஃபுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட வெயிட் வந்து கரெக்டாக 87.9 kg இருக்கு. திரும்ப என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன். அதாவது இவ்வளோ நான் 2 வாரம் பண்ண ப்ராப்ளம்ஸ் 0 பண்ணது நிப்பாட்டிட்டேன். நினைச்சா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. பட் என்ன பண்றது, the part is going to be messy and I have to deal with this. மறந்துட்டு ஒன்று பார்த்து காப்பி வச்சுக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பதான் ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ கிரியேட்டர்ஸ் எல்லாம் எங்க எடுத்து மியூசிக் எடுத்து யூஸ் பண்றாங்க, அவங்களுக்குலாம் காப்பிரைட் கிளைம் வராதா? இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். இப்பயுமே நான் பார்க்கதான் செய்யறேன். அது என்ன மாதிரி வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுக்குலாம் காப்பிரைட் கிளைம் வர மாட்டேங்குது? ஸோ இதுல ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கு, எனக்கு அது தெரியல. அது தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் நான் பேசிக்கிட்டே இருக்கிறது கேட்காம அப்பப்போ ஏதோ மியூசிக் போட்டு நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு ஆக்சுவலா நான் காமிக்கவும் செய்வேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இங்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்க, ஒர்க் அவுட்டுக்கும் பாடிக்கு ஒர்க் அவுட்டும் மைண்டுக்கு வந்து லேர்னிங்ஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 5 வீக் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். அண்ட் மைண்ட் செட்டுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கோர்ஸ் படிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்ல வந்து நிறைய இருக்கு.
அதனால நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் டேட்டா சயின்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் நான் உட்காந்து 13 ஹவர்ஸ் படித்தேன். 13 ஹவர்ஸ் மேபி அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகலாம். என்னை ரொம்ப கேப் விட்டுட்டு திரும்ப படிக்கிறதுனால நான் ஏதோ 13 ஹவர்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப உட்காந்து உட்காந்து படித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் 13 ஹவர்ஸ் இப்போதைக்கு எனக்கு இருக்கலாம். ஜிம்முக்கும் நான் 5 days போயிட்டேன்றதுனால நான் அந்த பாட்டு ஸ்கிப் பண்ணல. அண்ட் மீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 weeks ஒரு 1 டேக்கான மீல்ல ஒரு மீல் வந்து ஹெல்த்தியாக எடுக்கிறேன். ஸோ அதையும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி ஒரு கதை வந்து நல்லா போய்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அப்படி இருந்தால் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதில். ஸோ இந்த இடத்துல வில்லைய மாதிரி ஒருத்தன் வந்துருந்தான். அதெல்லாம் ஜங்க் அண்டு மிட் நைட் பிரியாணி வந்து என்னோட 2 வாரம் ப்ராக்ரஸும் போட்டு அடி அடிச்சு காலி பண்ணி விட்டுட்டான். அண்ட் இந்த வாரம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்ப 0க்கே வந்து நின்றுட்டேன் வச்சுக்கோங்க. இன்னும் பரவாயில்ல, கிளம்சியாக இருக்கும், ட்ரை பண்ணுவோம். திரும்பியும் நம்ம பேக் டு த ஃபார்ம் வரலாம். பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. 400 கிராம் கம்மி பண்ணணும். 400 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னோட ஃபர்ஸ்ட் வீக் போன ப்ராக்ரஸை கேட்சப் பண்ணிடுவேன். அண்ட் எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் வெயின்ஸ் மாதிரி நான் தெரிஞ்சு பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் உடம்புக்கு வச்சுருக்கேன், அந்த டைம் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து நான் கையில் வெயின்ஸ் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. இந்த இடத்துல எனக்கு இப்போ ஒரு வெயின் போனது என் கண்ணுக்கு தெரியுது, ஒரு கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுவே எனக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஷன் தான். எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படிதான். ஸோ தட் என் கையில் இப்போ ஒரு வெயின் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு வந்து என்னால் காம்ப்ரமைஸே பண்ண முடியல. நானும் என்னமோ சொல்கிறேன், ஆனாலும் ஃபுட்டில் போய் நான் எப்படினாலும் விழுந்துடுறேன். அதனால அதை நான் ஏதாவது பண்ணி சமாளிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேற என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்சுக்கு கப்பல் ஆஃப் டைம்ஸ் போய் விசிட் பண்ணேன். அங்கே போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நான் ஏதோ ரஷ் பண்ண போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லாமல், அதனால நான் ஏதோ ரஷ் பண்ண போய் வீடியோ எடுத்து அப்படியே ஆட் பண்ணி காப்பி ரைட்லாம் என்னன்னு தெரியாமல் ஆட் பண்ணி அந்த வீடியோக்கு காப்பி ரைட் கிளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ தட் என்னோட ப்ராக்ரஸும் போக போக ஏதோ நானே ஏதோ மெச்சப் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல எனக்கு பீச் வந்து ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிறப்போ, யூ டோன்ட் ஹாவ் டு ரஷ் திங்ஸ். உனக்கு வந்து பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரஷ் பண்ணி பண்ணாத, ஸ்லோவா போ, நிறைய விஷயம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் இப்போ நான் மெதுவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை இன்னும் நான் ரஷ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் என்னென்ன விஷயத்தை நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இதை நான் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி உங்களுக்கும் நான் பண்றது அப்படிலாம் ஃபீல் ஆகிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். எனக்கு பெர்சனலாக அப்படி ஃபீல் ஆகுறதுனால நான் கொஞ்சம் பண்றதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பண்ண போறேன். அண்ட் இப்போ வரையும் நான் கேலரிஸ் கவுண்ட் பண்ணவே இல்லை, நான் சாப்பிட்றது இல்லை. பேசிக்காக எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, ஒரு மீல் ஹெல்த்தியான மீல் இருக்கணும், அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. போக போக நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிச்சி என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரியில வந்து டெபிசிட் வர்றதுக்கு சயின்டிஃபிக் பேஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம ப்ராப்ளம்ஸும் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். அண்ட் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த வாரத்துக்கு அவ்வளோதான், ரொம்பலாம் இன்ட்ரெஸ்டிங்கான எதுவும் நடக்கல. டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட குறைச்ச வெயிட்டை திரும்ப ஏற்றி இருக்கும். ஸோ தட் அவ்வளோதான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் இவ்வளோ கிளம்ஸியாக இருக்கிறப்போ, மெஸ்ஸியாக இருக்கிறப்போ எனக்கு பார்க்குறப்போ ஏன் இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் டவுட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டே இதுல எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இதை நான் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். அண்ட் இதை நான் பண்ணலாம் அப்படின்றதோட ஒரு ஹோப்போட ட்ரை பண்ணணுன்றது இருக்குல்ல. ஸோ இனிமே நான் இதை ஒரு ஹோப்போட ட்ரை பண்ண போறேன். இந்த சயின்டிபிக் வே, இந்த லாஜிக்கல் வே, இந்த எத்திக்கல் வே, அப்படி இல்லைன்னா இந்த டெடியூஷனல் வே. ஏன்னா சயின்ஸும் ஃபேக்டும் லாஜிக்கெலாம் அப்புறம் சம்டைம்ஸ் அடிவாகும். ஆனால் டெலியூஷன்ன்றது லேசுக்குள்ள அடிவாங்க அதில். ஸோ நமக்கு வந்து ஒரு டெலியூஷனலான ஒரு போட சுற்றிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டே
எனக்கு இப்போ அதான் தோணுது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் வந்து நான் ஏன் அது ஹோப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். I choose hope end of the day. What do you think?